கோடை வெயிலை சமாளிக்க நீர்ச்சத்துள்ள கடைகளுக்கு படையெடுக்கும் மக்கள். சத்துள்ள பானங்களை நாடி பொதுமக்கள் வருவதால் வியாபாரம் சூடுபிடித்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் 100 டிகிரியிலிருந்து 107 டிகிரி வரை நிலவி வந்த நிலையில் ஓரிரு தினங்கள் இரவு நேரங்களில் முழுமையான காற்று வீசி வருகின்றது. கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை காத்துக்கொள்ள நுங்கு, தர்பூசணி, கூழ் உள்ளிட்ட கடைகளை நோக்கி படையெடுக்க தொடங்கிய நிலையில் தங்களை வெயிலிருந்து காத்துக் கொள்வதற்காகவும் பகல் நேரங்களில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் வெயிலின் வெப்ப அலையால் வாகனத்தை இயக்க இயலாத சூழ்நிலையும் காணப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் அலர்ட் கொடுத்துள்ள வேளையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்படுவதுடன் பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் என பலதரப்பட்டவர்களும் குடையை பயன்படுத்தி சாலையில் செல்லும் நிலையே திருவண்ணாமலையில் காணப்படுகிறது. இதுகுறித்து பேசிய பொதுமக்கள் வழக்கத்தை விட திருவண்ணாமலையில் 107 டிகிரி தாண்டி வெயில் சுட்டரிப்பதால் தங்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தைகளை வீட்டில் வைத்துக் கொண்டு சமாளிக்க முடியாத சூழல் நிலவி வருவதாகவும் வேதனையுடன் கூறும் அவர்கள், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும், குறிப்பாக ரசாயம் கலந்த பல்வேறு குளிர்பானங்களை அருந்துவதால் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகவும், ஆகையால் கோடை வெயிலிலிருந்து பொதுமக்கள் தங்களை காத்துக்கொள்ள தற்பொழுது இயற்கை சத்து கொண்ட தர்பூசணி, கூழ், நுங்கு உள்ளிட்ட கடைகளை நோக்கி படையெடுத்து வருவதால் வியாபாரம் சூடு பிடித்துள்ளதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர்.